கணவன் மனைவிக்குள்ளார வீட்ல ஏற்பட்ட அன்றைய தகராறு கடைசியில அடிதடியில போய் முடிஞ்சிருது. கணவன் அடிச்சிட்டாரு கோபத்துல. மனைவி கோவத்துல கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. மனைவி போயிட்டத நினைச்சு கணவர் வருத்தப்படுறாரு. இப்போ மனைவிக்கு ஃபோன் பண்றாரு கணவர். நான் கோவத்துல அடிச்சிட்டேம்மா உன்ன. என்ன நீ மன்னிச்சிடு. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நீ வீட்டுக்கு வந்துரு. நம்ம ஒண்ணா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. சொல்லும் பொழுது மனைவி நினைக்கிறாங்க, இதுதான் கணவருக்கு பாடம் புகட்ட சரியான சமயம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டேபிள் மேல ஒரு கப் இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்பி டைனிங் டேபிள பாக்குறாரு கணவரு. ஆமா இருக்கு, டேபிள்ல இருக்கு அப்படின்றாரு. மனைவி இப்ப சொல்றாங்க, கப்ப எடுத்து ஓங்கி பலமா தரையில வீசுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே கணவர் சொல்றாரு, இதோ நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன், உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்றாரு. மனைவி பொறுமையா இதை கேட்டுட்டு இருந்துட்டு சொல்றாங்க, இப்போது கீழே உடைஞ்சு கிடக்கிற அந்த கப்பை உங்களால மீண்டும் ஒட்ட வைக்க முடியுமா? அப்படிதான் என்னோட மனசும். ஒரு முறை நீங்க உடைச்சிட்டா மீண்டும் ஒட்டாது அப்படின்னு சொல்றாங்க. மனைவி சொன்னதும் இவர் எந்த உணர்ச்சியும் இல்லாம கணவர் சொல்றாரு, நான் வீசினது பிளாஸ்டிக் கப்படி, அது உடையவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. மனைவிக்கு ஒரு சிரிப்பு வந்துருச்சு. சரி சரி, ஈவினிங் வந்து என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. உடனே கணவர் சொல்றாரு, எல்லா நேரத்திலையும் தத்துவம் சொல்ல நினைக்க கூடாது. நீ படிச்ச அந்த புக்கு இந்த ஊர்லயும் விக்குதுடி அப்படின்னு அந்த கணவர் சொல்றாரு. குடும்ப வாழ்க்கைக்கு தத்துவம்லாம் ரொம்ப ஒத்து வராது. தத்துவங்கிறத சும்மா பேசிகிட்டு இருக்கலாம், சொல்லிகிட்டு இருக்கலாம். ஆனால் குடும்பம்ன்ற வந்துட்டா அங்கே பரஸ்பர ஒற்றுமையும் அன்பும் மட்டும்தான் அங்கே எல்லாத்தையுமே முடிவு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ யார் ஒருத்தங்க தன்னோட தப்பை மறந்து மன்னிப்பு கேட்டுட்டாலும் அந்த இடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாகவே இருக்கும். மறக்கிறதும் மன்னிக்கிறதும் தான் மனிதனோட இயல்பு. அது இருந்துச்சுனாவே கண்டிப்பாக லைஃப் ரொம்ப ஜோராக போயிட்டு தான் இருக்கும்.